நாங்கள் 2002 மாநிலத்தின் தமிழ்கூடல் மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக இன்குலாப் அவர்களும் ஜெயபிரகாஷ் அவர்களும் புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் ஓவியர் மருது அவர்களும் நானும் சேர்ந்து 5 பேர் போனோம். எங்கள் எல்லோரையும் அவர் அந்த ராணுவ மிடுக்கு உடையோடு தான் ராணுவ உடை மிடுக்கோடு தான் வரவேற்றார். ஒவ்வொருவரையும் ஆற தழுகினார். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உணவுக்கு சென்றோம். அப்படி உணவு முடித்த பிறகு திரும்பி வருகிற போது என் கையை பிடித்து இழுத்து காலை 5 மணிக்கு உங்களை நான் தனிமையாக சந்திக்க விரும்புகிறேன், சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதன் உங்களை அழைத்து வருவார் என்று எனக்கு தனிப்பட்ட அழைப்பாக அதை சொன்னார். தமிழேந்தி தங்கியிருந்த அந்த இல்ல வளாகத்துக்குள்ளே அவரும் நானும் 1 மணி நேரம் பேசினோம். அவர் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய பேச்சில் இருந்த ஒரு கருத்து, அவர் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுத்தார். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதை உங்களால் பேச முடியாது. நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள், சாதி பெருமை வேண்டாம் குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள், நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள். எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர் தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை. அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது, வெறும் மொழி பற்றி எனக்கு கிடையாது, வெறும் இன உணர்வு இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான். அதுதான் பெரியாருடைய பார்வையும். சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது என்பதில் உறுதியாக நின்றவர் தந்தை பெரியார். அதே கருத்தை கொண்டவர் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள். அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். எதிரியை அடையாளப்படுத்துகிற போது சிங்கள பௌத்த பேரினவாதி என்று சொல்லுகிற அண்ணன் பிரபாகரன் ஒரு இடத்தில் கூட தன்னை அடையாளப்படுத்துகிற போது இந்து, தமிழ் இந்து சிறுபான்மை என்று சொல்லவில்லை. அதுதான் நேர் எதிர். சிங்களம் என்பதற்கு எதிரானது தமிழ், அவன் சிங்களவன், நான் தமிழன். பௌத்தன் என்பதற்கு நேர் எதிரானது இந்து, அவன் பௌத்தன், நான் இந்து. அவன் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவன், நான் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவன். ஆகவே தன்னை அடையாளப்படுத்துகிற போது தமிழ் இந்து சிறுபான்மை என்று ஒருபோதும் சொன்னதில்லை. தமிழன் 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 என்கிற தேசிய அடையாளத்தை மட்டும்தான் அவர் உயர்த்தி பிடித்தார்.